என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. ஃபைனலி வந்துருச்சு. இது நான் செகண்ட் டைம் இதை ஆர்டர் போட்டிருந்தேன். ஏன்னா இந்த ஃப்ரேமோட குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது 4x4 ஃப்ரேம்ஸில் தான் இல்லஸ்ட்ரேஷன் சேல் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் போடும்போது 4 பீஸ் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். அதோட குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருந்ததுனால திரும்பவுமே இன்னொரு 8 பீஸ் ஆர்டர் போட்டிருந்தேன் அந்த டைமில். அது மட்டும் இல்லாமல் கண்ணாடிங்கிறனால ஏதாவது டேமேஜ் ஆயிருமோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அது வர வரைக்கும் எப்படா வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் நான் இதை ஓப்பன் பண்ணும்போதே அதோட பேக்கேஜிங்கை பார்த்தீங்கன்னா தெரியும் அது எவ்வளோ ஹார்டாக இருக்குது ஓப்பன் பண்ணுறதுக்குன்னு. ஸோ இதையும் மீறி ஏதாச்சும் டேமேஜ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி தான் அதை ஓப்பன் பண்ணும்போது இருந்துச்சு. அதுக்காகவே இந்த இடத்துல ஃப்ரேம் வாங்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி தான் என் மைண்ட் செட் இருந்துச்சு. நான் இந்த ஃப்ரேமை செப்பரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறதே கிடையாது. ஏன்னா இந்த வீடியோவை பார்க்கும்போதே அதோட குவாலிட்டி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் இதோட முடியல, இன்னொரு அன்பாக்சிங் வீடியோவுமே இருக்குது. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இது நான் மீஷோலேருந்து தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஏன்னா கீ செயின்ஸ் ரெடி பண்ணுற மாதிரி. அப்போ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சரி பெயிண்டிங்ஸை வெறும் ஃப்ரேம்ஸாக மட்டும் பண்ணாமல் கீ செயின்லேயுமே ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அக்ரைலிக் வச்செல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு MDF போட்ஸ் மாதிரி நிறைய ஷேப்ஸில் வாங்கியிருந்தேன். ஸோ அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் இருக்குது. மீஷோவில் வாங்கினதுனால ரேட்டுமே கம்மியாக தான் இருந்துச்சு. பட் அதோட குவாலிட்டி வேறு லெவலில் இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ சந்தோஷம்.